புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீருப்பார். கண்ணயர காத்திருக்கும் நல் அன்னையாய் அருகிருப்பார். அன்பு என்னும் அமுதத்தினை நான் அருந்திட எனக்கு அளிப்பாய். உன்னின்று பிரியாமல் நீ இன்றும் அணைத்திருப்பாய். நீ என்றும் அணைத்திருப்பாய். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? நமக்கு சூப்பராக ஒரு அருமையாக ஒரு ஆசீர்வாதமான ஒரு மாதத்தை நமக்கு ஏசப்பா இன்றைக்கி உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. அவரால் உருவாக்கப்பட்ட இந்த மாதம் முழுவதும் கண்டிப்பாக நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு செயல்கள்லையும் அவரால் ஆசீர்வதிக்கப்படும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் ரொம்ப தைரியமாக அவர் கையை இறுக பற்றி பிடிச்சிக்கிட்டு நம்ம இந்த மாதத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் குட்டீஸ், அடி எடுத்து வைக்கலாம். ஸோ இந்த மாதத்துலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அருமையான ஒரு வசனம் கொடுத்துருக்குறாங்க. திருப்பாடல் 127:1 ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது குட்டீஸ். திருப்பாடல் 127:1 ஆண்டவரே வீடை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும். ஸோ இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, 2 விஷயம் புரிஞ்சுக்கணும் குட்டீஸ். ஒன்று, நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி, நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், நான் இவ்வளோ வேலை பார்க்குறேன், நான் இவ்வளோ எஃபோர்ட் போடுறேன், ஆனால் ஏன் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, ஆனால் ஏன் எனக்கு மட்டும் இது கிளிக் ஆக மாட்டேங்குது. அப்போது அப்படி ஏன் நம்ம கொஷின் கேட்கணும். பார்த்தீங்களா, கண்டிப்பாக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் தான், கண்டிப்பாக நம்ம உழைச்சிட்ருக்கோம் தான். ஆனால் ஏன் அந்த உழைப்பெல்லாம் நமக்கு வீணாய் போகிற மாதிரியே தோணுது அப்படின்னா, அதில் முதல் அடித்தளமாக அதை உண்டு பண்ணுகிற இடத்துல யார் இருக்கணும் அப்படின்னா ஏசப்பா இருக்கணுமா குட்டீஸ். அதை தான் ஆண்டவர் வீட்டை கட்டலை அப்படின்னா நம்ம அதில் என்ன முயற்சி பண்ணால் கூட அதோட உழைப்பு வீணாக தான் போகும்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கும் இன்னைக்கு நம்ம பேச போகிறதுக்கும் இந்த மாதத்தோட தொடக்கத்துக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மாதத்தோட தொடக்கமே நம்ம அவர்கிட்டருந்து தொடங்கணுமா குட்டீஸ்? இல்லை, நம்ம இப்போவே இது அதுன்னு அவரை தாண்டி இந்த உலகப்புறமான விஷயங்களை குறித்து பயந்தோ சோர்ந்து போயோ கவலைப்பட்டோ அதனால நம்ம காயப்பட்டோ போகாமல், ஏசப்பா இந்த மாதம் தொடங்குது, இதை நான் உங்களோட கரங்களில் ஒப்பு கொடுத்துட்றேன், இதை நீங்கள் எப்படி பில்ட் பண்ணணுமோ இந்த மாதம் முழுவதுமாக நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவரோட கரங்களில் அதை ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர் அதை எவ்வளோ அழகாக உருவாக்கணுமோ, அதை அவர் எவ்வளோ அழகாக கொண்டு போகணுமோ அதன்படியாக கண்டிப்பாக அது கொண்டு போவார் குட்டீஸ். அப்படி கொண்டு போகிற பட்சத்தில் நம்மளும் சேர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கான வழியையும் நமக்கான பாதையையும் அவர் உண்டு பண்ணி அதில் நம்மளை அருமையாக வழிநடத்தி கூட்டு போவாங்க. ஸோ அவரோட உடனிருப்பு, நம்மளுடைய ஹார்ட் ஒர்க், இது ரெண்டும் ஒன்றா சேர்கிற இடத்துல நமக்கு நிறைவான ஆசீர்வாதமும் நிறைவான பிளஸ்ஸிங்ஸும் கிடைக்குமா குட்டீஸ். ஸோ நம்ம எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்க ஹார்ட் ஒர்க்கை பண்ணுவோம். ஆனால் அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோப், நம்மளுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பிக்கை நம்மளோட சிந்தனையும் இல்லாமல் அவருடைய கரத்திலிருந்து அதை பெற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு ஆசையோடு அவருடைய கரங்களில் அதை ஒப்பு கொடுத்துருவோம்.
கண்டிப்பாக அவர் நமக்கு இந்த ஒரு மாதத்தை அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக நமக்கு வச்சுருப்பாங்க குட்டீஸ். அதை தான் இன்றைக்கி நம்ம பாடலாகவும் பார்த்தோம். என்ன நடந்தாலும் உங்களோட விருப்பம் போல் இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நீங்கள் என்னை எடுத்து பயன்படுத்திக்கோங்க டாடி. உங்களை விட்டு நான் எந்த ஒரு சூழலையும் பிரிஞ்சிடாதபடிக்கு என்னை நீங்கள் அணைத்து வச்சுக்கோங்க, என்னை நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க அப்படின்னு ரொம்ப அருமையாக அந்த பாடலில் நம்ம ஒப்பு கொடுத்துருக்குறோம். இதை வெறும் பாடலாக மட்டும் வச்சுக்காமல் நம்மளை முழுவதுமாக அந்த மாதத்தில் அவரோட கரங்களில் ஒப்பு கொடுப்போம். நம்மளுடைய வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். அதற்கான பலனை நிறைவாய் கொடுக்கறதுக்கு அவர் எப்பயும் நம்ம கூடவே இருந்து நம்மளை பலப்படுத்துவார். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா தகப்பனே. உம்முடைய புகழை பாடுவதற்கும் உம்மை தேடுவதற்கும் எங்களை நீங்கள் தெரிந்து கொண்டதற்காக நன்றிப்பா. இந்த நேரத்துலையும் கூட இந்த மாதத்தை முழுவதுமாக உமது கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். நீர் விரும்புகிறபடி இதை நாங்கள் வாழ்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை கொடுங்க, எங்களை வழி நடத்துங்க, உங்களுடைய சித்தத்தின் படியாக எங்களை நடத்துங்க. ஆமென்.